அதிமுக ஆட்சி காலத்தினுடைய முடிவில் 2020-21 நீங்க முடிச்சிட்டு போனீங்க பாத்தீங்களா ஆட்சியை, அப்ப நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு இந்த 1.4 lakh crores, இந்த குரோஸ் இவ்வளவு ரூபாய் வட்டி மட்டும் கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி. நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு 1.4 லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. யார் கடனை பற்றி பேசுகிறீர்கள்? நான் கடனை பத்தி சொல்றேன், உட்காருங்க சார். நான் கடனை பத்தி, நீங்க வச்சிருக்க கடனை பத்தி விவரங்கள் இருக்கு, நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பல முறை நான் அதைத்தான் சொல்றேன் சார். அப்சல்யூட் நம்பர்ல பேசினா நான் அப்சல்யூட் நம்பர்ல பேச தயாரா இருக்கேன். நீங்க எவ்வளவு வச்சுட்டு போயிருக்கீங்க நான் திருப்பி சொல்றேன். என்ன அளவுல விகிதாச்சாரம் உங்க ஆட்சியில் எப்படி வச்சிருந்தீங்க சொல்றேன், நான் கேட்டுக்கோங்க. 2016-17 முதல் 2020-21 வரையிலான ஆண்டுகளில் மொத்த கடன் இருப்பானது 128% உங்களுடைய ஆட்சியிலே அது வளர்ந்திருக்கிறது. 2011-12 முதல் 2015-16 வரை ஆட்சி காலத்தினுடைய தொடக்கத்தில் 1,01,349 கோடி. அடுத்து அந்த ஆட்சியுடைய முடியும் போது 2,11,066. எவ்வளவு போச்சு? 108% உயர்ந்திருக்கு. 2016-17 இருந்து 2020-21 இந்த ஆட்சியினுடைய தொடக்கத்தில் 2,11,060 முதல்ல முடிச்சுட்டு போனாங்க இல்லையா அம்மையாருடைய ஆட்சி காலத்தில். அடுத்து உங்களுடைய ஆட்சி காலத்தில் 2,11,066 கோடியாக இருந்தக்கூடிய இந்த கடன் ஆட்சியை நீங்கள் முடிக்கிற போது 4,80,300. எத்தனை சதவீதம் கூடி இருக்கு தெரியுமா? 128%. இந்த மொத்த கடன் இருப்பு 128% வளர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய ஆட்சி. 2020-21 நாங்கள் ஆட்சிக்கு 21-22 நாங்கள் ஆட்சிக்கு வர்றோம். 21 இருந்து நீங்க விட்டுட்டு போன அந்த 4,80,300 5 லட்சம் கோடி நீங்க வச்சுட்டு போயிருக்கீங்க. இன்னைக்கு 9,29,000 கோடி வந்ததுனால் இதனுடைய கடன் வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் 4வது தேர்வரில் 93% தான். இப்ப பாருங்க, 108% கடன் யார் வளர்த்தது? 128% யார் கடனுடைய ஒட்டுமொத்தத்தை கூட்டி போனது? 128 அதிகமா 93 அதிகமா? கடனுடைய வளர்ச்சியில் அதிகமாக ஒட்டுமொத்த கடன் இருப்பில் 128% வளர்ச்சி கண்டது உங்கள் ஆட்சி. எனவே கடன் பற்றி சொல்வதற்கு தார்மீக கடமைகள் இல்லை. இன்னும் கூட ஒரு சொல்றேன், திருப்பி நான் அப்சல்யூட் நம்பர்ல நாம பேசுறதை விட நான் இன்னும் சொல்லுவேன். பொதுவாக இது அரசியல் இருக்கட்டும், பொதுவாக நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் நம்முடைய நிதி நிர்வாகம் இதற்கு காரணமாக இல்லை. தொடர்ச்சியாக காரணம் உங்களுக்கு. இப்ப நீங்க போய் சேர்ந்திருக்கீங்க பாருங்க, சேராத இடந்தனிலே சேர வேண்டாம் என்று சொன்னார்கள். அதை மறந்து விட்டு நீங்கள் போய் சேர்ந்திருக்கிறீர்களே, அந்த ஆட்சி இல்ல, நீங்க சேர்ந்திருக்கீங்க.